சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். RIAC ranked number 17 in India by IIRF. இந்த டெம்பரேச்சர் நம்ம பாடியில் ரெகுலேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசல் தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்போதலாமஸ்னு ஒரு ரீஜன் பிரெயினில் இருக்குது. அதுதான் நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜஸ் சின்ன குழந்தைங்கள அது சரியாக டெவலப் ஆகிருக்காது. ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சர் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ குழந்தைங்களோட பாடி டெம்பரேச்சர் ஸ்பீடாக ஏறும். அப்போ உடனே மயக்கடிச்சு விழுவோம். இதே தான் வயசானவங்களுக்கும் நடக்கும். திடீர்னு விழுவாங்க, காக்க வலி போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் தான் இங்கே நடக்குது. அதாவது தண்ணி வந்து நீர் போதாண்மை வந்து ஸ்பீடாக ஏற்படுது. அப்போ நீர் போதாண்மை ஏற்படுது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் பாடி டெம்பரேச்சர் ஏறுது. அப்போ நம்ம பாடிக்கு இருக்கிற நல்ல கூலண்ட் யாருன்னா தண்ணி தான். ஸோ நேச்சுரலாக கிடைக்கிற வாட்டர் சோர்ஸ் தான் நம்ம வந்து இந்த டைமில் வந்து நம்பணும். ஸோ இளநீர், பதநீர், அப்புறம் வந்து நம்ம தர்பூசணி, அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், அப்புறம் கூழ், மோர், இதெல்லாம் பெஸ்ட் சோர்சஸ் ஆஃப் குட் வாட்டர் வித் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ இந்த மாதிரி வெயிலில் வந்து நம்ம ஊரில் வெயிலோட ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி, நம்ம எதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரி கிடையாது. அப்போ இங்கே வெயில் நல்லாவே அடிக்கும். அப்படின்னும் போது லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர். ஆனால் 100 டிகிரின்றது 103, 104, 105, 106, 107, 108 வரைக்கும் போகுது. அப்போ 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம பாடி போகுதுன்னா கொதிக்கிற நிலைமையில் ஏற்படுது. அப்போ கொதிக்கிற நிலைமையில் ஏற்படுதுன்னும் போது ரொம்ப டேஞ்சர். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா டக்குன்னு நம்மளுக்கே தெரியாமல் கான்ஷியஸ்னஸ் டவுன் ஆகும், ஸ்பீச்சஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை கார் உள்ள வச்சுட்டு போகாதீங்க. ஓகேங்களா? இந்த வெயில் காலத்தில் டெம்பரேச்சர் வந்து வெளியோட ஒரு 5லேருந்து 10 மடங்கு அதிகமாகிடும். புரியுதுங்களா? அவ்வளோ ஹையாகிடும் டெம்பரேச்சர். அப்போ உடனே குழந்தைங்க வந்து மயக்கம் அடைஞ்சு செயலிழக்க ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நம்ம லிவர், கிட்னினாவது நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஏதாவது பண்ணி சரி பண்ணலாம். ஆனால் ஹார்ட் டக்கு நின்று போச்சுன்னா ஆல் அவுட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கே இவ்வளோ டிமாண்டிங்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 2030 வந்து இன்னும் அடுத்த 10 இயர்ஸில் வந்துட்டு வெளியே போக முடியாது, ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளால் நிற்க முடியாத அளவுக்கு வந்துட்டு கிளைமேட் மாறப்போகுது. நம்ம ஊரில் அது வர்றதுக்கு ரொம்ப நாள் கிடையாது அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்றது கையில் வந்து நம்ம கையிலும் அரசாங்க கையிலையும் தான் இருக்குது. இப்போ ரொம்ப எக்ஸாம்பிள் இந்த குளோபல் வார்மிங், இந்த ஹீட்டெல்லாம் வருஷம் அதிகமாக வரதுக்கு காரணம் என்னென்னா நிறைய மரங்கள் இருக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ்னும் போது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அவன் சைட்லேருந்து மரம், அவன் சைட்லேருந்து எப்படி காப்பாற்ற போகிறோன்ட்டு அரசாங்கத்தோட பொறுப்பு இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மாற்ற போகிறோம், எப்படி நீர்நிலையை அதிகப்படுத்த போகிறோம், எப்படி வந்து மரங்களோட இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சம்மர் டைம் வந்தாலே எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்னப்பா இவ்வளோ வெயில் கொளுத்துது, நம்மளை பார்த்துக்கவே முடியலையே, இந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம், தலைவலி, நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு சார். முதல்ல நம்மளை பார்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணால் இந்த சேஃப்கார்ட் பண்ண முடியும் நம்மளே? கண்டிப்பாக வருஷம் வந்து இந்த குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வருஷம் சம்மர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த மாற்று கருத்து இல்லை. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யார் ஜாக்கிரதையாக இருக்கணும்ன்ட்டு மக்களுக்கு தெரியணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில். அப்படின்னா இந்த சின்ன குழந்தைங்க ப்ளஸ் இந்த 60+ இந்த சீனியர் சிட்டிசன்ஸ், இவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் நம்ம பாடியில் ரெகுலேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேசல் தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்போதலாமஸ்னு ஒரு ரீஜன் பிரெயினில் இருக்குது. அதுதான் நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜஸ் சின்ன குழந்தைங்கள அது சரியாக டெவலப் ஆகிருக்காது. ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சர் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜஸ்ல இந்த 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வயசாக நம்ம பிரெயின் எல்லாமே நம்ம எப்படி உடம்பு சுருங்குதோ மூளையோட சைஸும் கொஞ்சம் சுருங்க செய்யும். ஸோ அப்போ அதுவும் வந்து கொஞ்சம் கரெக்டாக செயல்படாது. அப்போ இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ இவங்க வந்து வெயிலுக்கு போகும்போது ப்ளஸ் நம்ம நார்மல் ஏஜில் இருக்கிறவங்க வெயிலுக்கு போகும்போது 2 பேரோட வித் ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நிறைய டைம் நான் பார்க்குறேன், ரோட்டில் போகும்போது ஒரு அம்மா வந்து சின்ன ஒரு LKG படிக்கிற பையனை பரபரன்னு இழுத்துட்டு போகிறது, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா பாட்டேன் சீக்கிரம் வாமா, என்னம்மா டைம் ஆகுது, சீக்கிரமா ஏன் அப்படி லேட்டாக பண்ணிகிட்டு இருக்குன்னு 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக அந்த பேசல் தெர்மோஸ்டாட் டக்குன்னு டிஸ்ரெகுலேட் ஆகும். அப்போ குழந்தைங்களோட பாடி டெம்பரேச்சர் ஸ்பீடாக ஏறும். அப்போ உடனே மயக்கடிச்சு விழுவோம். இதே தான் வயசானவங்களுக்கும் நடக்கும். திடீர்னு விழுவாங்க, காக்க வலி போகிறோம். ஸோ இவங்க 2 பாப்புலேஷனும் இந்த நடு டைமில் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த 11 AM இந்த 2 PM வரைக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த உச்சி வெயில் சன் டேரெக்டாக சென்டரில் இருந்தால் டெம்பரேச்சர் ஒரு மேக்ஸிமம் போகும். ஸோ அதனால் இது முதல்ல வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும். 2வது, ஒரு சில மாத்திரைங்க எடுக்கிறவங்க, எஸ்பெஷலி இந்த பீட்டா பிளாக்கர்ஸ்னு ஹார்ட்டுக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைங்க, என்டிஜன் எடுக்கக்கூடிய மாத்திரைங்க, ஒரு சில பேர் வந்து இந்த மனநோய் மற்றும் இந்த காக்கா வலிப்புக்காக எடுக்கக்கூடிய மாத்திரைங்க, இந்த மாத்திரைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடுக்கிறவங்க இந்த வெயிலில் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வேசோ டைலேட்டேஷன் காஸ் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பிபிக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லோவர் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி டைமில் அவங்க வெளியே போகும்போது ஃபர்தர் வேசோ டைலேஷன் டக்குன்னு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாத்திரைங்க எடுக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் வந்துட்டு மெயினாக யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது.
மூணாவது நீங்கள் கேட்ட மாதிரி எப்படி நம்மளை தற்காத்து கொள்றதுன்னும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் தான் இங்கே நடக்குது. அதாவது தண்ணி வந்து நீர் போதாண்மை வந்து ஸ்பீடாக ஏற்படுது. அப்போ நீர் போதாண்மை ஏற்படுது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் பாடி டெம்பரேச்சர் ஏடுது. ஸோ இப்போ நம்ம ஒன்றில் சும்மா ஒரு வண்டி எடுத்துக்கோங்க, ஒரு கார் எடுத்துக்கோங்க. அந்த காரை கூலன் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அந்த ரேடியேட்டர் திறந்து தண்ணி ஊற்றுப்பான்றோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த காரோட இன்ஜினை வந்து நம்ம கூல் பண்ணணும், கூலண்ட் அப்படின்றோம். அப்போ நம்ம பாடிக்கு இருக்கிற நல்ல கூலண்ட் யாருன்னா தண்ணி தான். அப்போ இந்த வெயில் சீசன்ல தண்ணி வந்து எக்ஸஸாக குடிக்கணும். எஸ்பெஷலி வெளியே போகிறதுக்கு முன்னாடியே ப்ரீஃபில் பண்ணிட்டு போயிடணும். ப்ளஸ் ஆன் த வேலையும் நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகும்போது ஒரு வாட்டரை வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. வழியில் வந்து இன்னும் நிறைய டைம் பார்க்குறோம், ஒரு டீ கடையில் எங்கேயும் நின்றுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கலர் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு சில கம்பெனி உங்களுக்கு தெரியும், பிரபல கம்பெனிகளோட ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்கிறோம்ல, அதை குடிக்கிறோம். ஆனால் அது குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கிடையாது வெயிலில். அது வந்து தாகத்துக்கு உங்களுக்கு யூல் ஃபீல் சில்லுன்னு சூப்பராக அதோ குடிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அமௌண்ட் ஆஃப் தண்ணி உள்ளே போகிறது கம்மி ஒன்று. ரெண்டாவது அதில் கார்போனேட்டட் ட்ரிங்க் தான் அதிகம். ஓகேங்களா? வாட்டரோட சேர்ந்து உங்களுக்கு வந்து நிறைய கேஸ் அதிகமாக இருக்குது, சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால கெடுதல். ஸோ உங்களுக்கு அவ்வளோ அதாவது மூணாவது சில்லுன்னு குடிக்கிறீங்க. அப்படி சில்லுன்னு குடிக்கும் போது என்னன்னா தேர்ஸ்ட் மெக்கானிசம் டவுன் ஆகும். ஸோ நீங்க வந்து என்னமோ தொண்டைக்கு எதாவது நினைச்சிருப்பீங்களே தவிர ஆனா தேவையான குடிக்க வேண்டிய தண்ணி நீங்க குடிச்சிருக்க மாட்டீங்க. அதே தாக்கத்துல நீங்க ஒரு சொம்பு தண்ணியோ இல்லை நம்ம தண்ணி குடிச்சா நிறைய தண்ணி குடிச்சிருப்பீங்க. ஆனா ரொம்ப கூலிங்கா ஒன்று குடிக்கும் போது அவ்வளோ குடிக்க முடியாது, ஒரு 3-4 சிப்ஸ்லயே நம்மளுக்கு அடங்கிரும். நம்மளுக்கு அந்த ஐஸ் வாட்டர்னு சொல்றோம்ல, அது குடிக்கும் போது ஃபைன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ நம்ம இப்படி வெளியே போகும்போது நீங்களே எங்க வீட்டுல இருந்து வந்து தண்ணி 1 லிட்டர் எடுத்துக்கிட்டு முடிஞ்சா அதுல வந்துட்டு கொஞ்சம் ரீஹைட்ரேஷனுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எலுமிச்சை இதெல்லாம் போட்டு போனோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் தண்ணி மட்டும் போறது இல்லை, ஸ்வெட்டில் நம்மளுக்கு எப்படி உப்பு கரிக்குது அப்படின்னு அர்த்தம், சோடியம் இருக்கு. அப்ப சோடியம் லாஸ் நடக்கும். அப்ப அந்த சோடியம் லாஸை ரீப்ளனிஷ் பண்றதுக்கு நேச்சுராகவே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற கல் உப்பு, இந்த உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? எலுமிச்சை பழம் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் பெட்டர். இன்னும் நல்லா ஈஸியாக பண்ணோம்னா நல்ல டிஷ் வந்து நம்ம மோர், கூழ் இதெல்லாம் சூப்பர். ஸோ இந்த நம்ம வெளியே போயிட்டு நம்ம ஆன் த வேல வந்துட்டு தாகடிக்குதுன்னும் போது அந்த குளிர்பாகன கடையில் நிறுத்தாமல் ஒரு பாட்டி மோர் விற்றுக்கிட்டு இருக்கோம், இல்லை ஒருத்தவங்க வந்து கூழ் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அந்த கடைகளை தேடி போகிறது இன்னும் பெட்ரு. ஒரு அங்கிள் வந்து இளநீர் விற்றுக்கிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? இளநீரில் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நேச்சுரலாக கிடைக்கிற வாட்டர் சோர்ஸ் தான் நம்ம வந்து இந்த டைமில் வந்து நம்பணும். ஸோ இளநீர், பதநீர், அப்புறம் வந்து நம்ம தர்பூசணி, அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், அப்புறம் கூழ், மோர் இதெல்லாம் பெஸ்ட் சோர்சஸ் ஆஃப் குட் வாட்டர் வித் எலக்ட்ரோலைட்ஸ். இப்போ இளநீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எலக்ட்ரோலைட்ஸ் அற்புதமாக இருக்குது, பொட்டாசியம், சோடியம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் இதே அந்த குளிர்பாகனங்கள் சைடில் போகும்போது ஒன்றும் கிடையாது அதர் தேன் சுகர் அண்ட் கார்பனேட்டட் வாட்டர். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி இந்த வெயிலில் போகும்போது கண்டிப்பாக இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து நம்ம காரில் போகிறோன்னா ஓகே, ஆனால் ஒரு பைக்கில் போகிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து அவாய்ட் பண்ணணும். என்ன மீன் பண்றேன்னா இந்த மாதிரி டைட் க்ளோத்ஸ், ஏரே போகாத மாதிரி, ஸோ டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ், டைட் ஜீன்ஸ் இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணும். மேபி அந்த காலத்தில் அதனால தான் நம்ம ஊர்ல ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருந்தது போல. எல்லாரும் பாருங்க லுங்கி கட்டுவோம், வேஷ்டி கட்டுவோம், இதான நம்மளோட ட்ரெஸ்ஸா இருந்தது. நல்லா பாருங்க அந்த படத்தெல்லாம் காமெடியெல்லாம் வரும்ல, நல்லா காத்தோட்டமா இருக்குடா அப்படின்ற மாதிரி கீழே இருந்து. ஸோ இந்த மாதிரி வெயிலில் வந்து நம்ம ஊர்ல வெயிலோட ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி, நம்ம எதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரி கிடையாது. அப்போ இங்க வெயில் நல்லாவே அடிக்கும். அப்படின்னும் போது லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்றது பெட்டர். ஸோ நம்ம அந்த கேர்ள்ஸ் அந்த பாவாடை தாவணின்னு ஒன்று போடுவோம், நம்மளாம் வேஸ்டி கட்டிட்டு போடுறது, இதெல்லாம் ஒரு லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ் போட்டாலும் காட்டன் ட்ரெஸ்ஸை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜீனோ இல்லைனா பாலிஸ்டர் இதெல்லாம் போகும்போது ஸ்வெட் அப்சார்ப்ஷன் இருக்காது ஒன்று. ரெண்டாவது ஏர் சர்க்குலேஷனும் பிரச்சனை வரும். ஸோ ஏர் சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி இருக்கும்போது காட்டன் ட்ரெஸ்ஸஸ், லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி கலரும் அதில் ஃபிசிக்ஸும் இருக்குது. கலர் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும், பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அப்சார்ப் பண்ணும், லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அப்போ பிளாக் போடும்போது உங்களுக்கு ஹீட் இன்னும் அதிகமாகும். ஓகேங்களா? கம்பேர்ட் டு லைட்டர் ட்ரெஸ்ஸஸ். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஜோசியக்காரர் சொல்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இந்த கலர் போட்டு போங்க இன்னைக்கு, இந்த கலர் போடாதீங்கன்ட்டு. பட் ஆனால் வந்து இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லா ஆங்கிலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸோட கலர்லேருந்து, ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங்லேருந்து, ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல்லேருந்து இதெல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. ரீஹைட்ரேஷன் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து மெயின் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது நம்ம தலையில் தான் அந்த ஹீட் படுது. அப்போ தலை கவசம். ஓகேங்களா? அப்போ தலை கவசம் போது ஒரு கொடை பிடிச்சிட்டு போகிறது, ஒரு தொப்பி அணிஞ்சிட்டு போகிறது, இதெல்லாம் வந்துட்டு இட் வில் மினிமைஸ் த ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் டு நீங்கள் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோ ஹீட் சின்கோப்போ இதெல்லாம் அந்த ரிஸ்க்கெல்லாம் குறைக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்களை கிளப் பண்ணி எல்லாமே சேர்ந்து செஞ்சோம்னா அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். பொதுவாக இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த சம்மர் டைம்ஸ்ல எவ்வளோ லிட்டர்ஸ் தேவைப்படுது குடிக்கிறது? ஒரு கான்செப்ட் இருக்குது, தட் இஸ் கால்ட் ஃபீட் ஆன் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு எப்பப்பெல்லாம் அழுதோ அம்மா பால் கொடுக்குறாங்கன்ற மாதிரி
எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து தாகம் எடுக்குதோ அப்பெல்லாம் வந்து நீ தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். தாகத்தை நம்ம வந்து விட்டு தள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா தாகம்னு ஏன் எடுக்குது, கடவுள் எப்படி இதை படைச்சிருக்காருன்னா இட்ஸ் தர்ஸ்ட் மெக்கானிசம். உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் இருக்கடா, நீர் போதாண்மை இருக்கடா அப்படின்ற சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான் தாகம். ஸோ தர்ஸ்ட் இருக்கும் போதெல்லாம் நீ வந்து டிமாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். டிமாண்ட் பண்ணதும் பாடிக்கு நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா டீஹைட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்துட்டு ஜஸ்ட் வாட்டர் தேவை அப்படின்றது மட்டும் கிடையாது. கிட்னிஸ் வந்து நிறைய பேர் பாதிச்சு அட்மிட் ஆகுறாங்க. ஓகேங்களா, ரீனல் ஃபெயிலியர்ஸ்னால. அதுக்கு முக்கியமான காரணம் நீர் போதாண்மை. மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ரீனல் ஃபெயிலியர் டீஹைட்ரேஷன். ஓகேங்களா, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது முக்கியமான காரணம் டீஹைட்ரேஷன். கிட்னியில் கற்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் திருப்பி இந்த டீஹைட்ரேஷன். சம்மரில் தான் பாருங்கள் இந்த கிட்னி கற்கள் கேசஸ் அதிகமாக வரும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே டீஹைட்ரேஷன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதர் தன் தட் பிபி குறையுது, மசில்ஸ்லாம் வீக் ஆகுது, எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ எல்லா உறுப்புகளுக்கும் நீர் போதாண்மைன்றது நடக்கக்கூடாது. அப்போ ஃபீட் ஆன் டிமாண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் சொன்னேன் எப்பப்பெல்லாம் தாகத்தை குடிக்கணும்ட்டு. ப்ளஸ் வந்து நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரீஹைட்ரேஷன் பண்ணிட்டு போயிடுறது பெட்ரு. அப்போ நீங்கள் சராசரியாக நீங்கள் 3-4 லிட்டர் குடிக்கிற ஒரு ஆளாக இருந்ததுன்னா இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1-2 லிட்டர் தேவைப்படும் அப்படின்றது தான் நம்ம பாருங்க. ஓகே சார், நிறைய ஆர்டிகல் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா போன வருஷமே வந்து கிட்டத்தட்ட ஹீட் ஸ்ட்ரோக்ல 1000+ பீப்புள்ஸ் வந்து இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னும் அடுத்தடுத்து இயர் போக 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 அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேர் இந்த நியூஸ் கேட்கும்போது ஹீட் ஸ்ட்ரோக்கால பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி சார் நம்மளை பாத்துக்கிறது இந்த டைம்ல வந்து அதுக்கான? கண்டிப்பா இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்கு தான் வந்து இப்போ மெயின் பிரச்சனையே. ஓகேங்களா, அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சூடு ரிலேட்டடாக வர பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா 4 மெயின் பிரச்சனை இருக்குது. ஒன்று ஹீட் கிராம்ப்னு ஒன்று சொல்கிறோம், ஹீட் சின்கோப்னு ஒன்று சொல்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ஹீட் எக்ஸாஷன் ஒன்று சொல்கிறோம், ஹீட் ஸ்ட்ரோக்னு ஒன்று சொல்கிறோம். இந்த மாதிரி 4 விஷயங்கள் இருக்குது. ஹீட் கிராம்ப் எல்லாருமே டெய்லி ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது போயிட்டு வந்த உடனே உடம்புலாம் பிடிச்ச மாதிரி இருக்குது, தசைலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, எப்பா அப்படின்னு இருக்குல்ல, அதான் ஹீட் கிராம்ப். ஓகே, இது முழுக்க டீஹைட்ரேஷனால் வர்றது. அப்போ நீ வந்து சரியாக தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ், டென்னிஸ் பிளேயர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, உடனே டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்கன்னா அப்படியே அன்னைக்கெல்லாம் வந்து கால்லாம் பிடிச்சிக்கும் அப்படின்னு. அதெல்லாம் ஹீட் கிராம்ப்ஸ்ல வரக்கூடிய விஷயம். ஆனா இப்போ நீங்க கேட்குற கேள்வி வந்து ஹீட்டோட ஸ்ட்ரோக். ஓகே, ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது என்ன அப்படின்னா நம்மளோட டெம்பரேச்சர் குருன்னு சொன்னல பேசல் தெர்மோஸ்டாட், அவர் செயலிழக்கிறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறவர். இந்த பாடி வந்து 100 டிகிரிக்குள்ளே தான் மெயின்டைன் ஆகணும், 98-99 மெயின்டைன் ஆகணும், 100 டிகிரிக்கு மேலே போக விடக்கூடாது. இப்போ இவர் செயலிழந்துட்டாருன்னா அப்போ அந்த ஹீட் அப்படியே நம்ம பாடியில் டெம்பரேச்சரை ஏற ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாடி டெம்பரேச்சர் ஏற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா 100 டிகிரின்றது 103, 104, 105, 106, 107, 108 வரைக்கும் போகுது. அப்போ 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம பாடி போகுதுன்னா கொதிக்கிற நிலைமையில ஏற்படுது. அப்போ கொதிக்கிற நிலைமையில ஏற்படுதுன்னும் போது ரொம்ப டேஞ்சர். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும்னா டக்குன்னு நம்மளுக்கே தெரியாம கான்சியஸ்னஸ் டவுன் ஆகும், ஸ்பீச்சஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்படியே அவன் வண்டியை போட்டு அப்படியே விழுந்துருவான் ரோட்ல. ஓகேங்களா, சாப்பா தம்பி என்னாச்சு அப்படின்னும் போது என்ன நான் எங்க இருக்கேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஸ்லரிங், கன்ஃபியூஷன், பேச வராது, நடக்கிறதுக்கு அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. ஸோ ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன வந்து ஏதாவது ஆல்கஹால் அடிச்சிட்டானா, நம்ம பொதுமக்கள் அப்படிதான் நினைப்பாங்க, அடிச்சிட்டானா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இதுல இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சில பேர் மயக்கம் போட்டு வந்துருவாங்க. இவன் என்ன நினைச்சிருவான், டக்குன்ட்டு மயங்கி விட்டான், அந்த சோடா ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த சோடா எடுத்து வாயில ஊற்றி விட்டுருவான். அதாவது அவன் பாவம் போறவன இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்ற வேலையை அவனுங்க பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி டைம் அப்போ வந்து இந்த ஹீட் டைம்ல ஒரு மலங்கி கிடக்குறாங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ ஹீட் ஸ்ட்ரோக் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் நம்ம பாடி எப்படி தொட்டாலே தெரியும், டெம்பரேச்சர் கொதிக்குன்னு கொதிக்கும். இது ஹீட் ஸ்ட்ரோக். அப்போ நம்ம இமீடியட்டா நீங்க என்ன பண்ண வேண்டியது அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு மக்களுக்கு சொல்றோம்னா இமீடியட்டா அவன் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லூசன் பண்ணி விடுங்க. டைட் ஃபிட்டிங்கா இருந்தா கொஞ்சம் லூசன் பண்ணி விடுங்க. முடிஞ்சா பக்கத்துல வந்துட்டு ஒரு தண்ணி பாட்டில் கிடைக்கும், 20 ரூபா கொடுப்பலாம், விலையாயிடுச்சு தண்ணி, அது வேற கதை. தண்ணி பாட்டில் சில்லுன்னு கிடையாது, ஒரு சில்லுன்னு தண்ணி பாட்டில் வாங்கி உடம்புல ஊத்தி விடுங்க. ஸோ ஏன்னா பாடியை கூல் பண்ணணும், அதுதான் மெயின். ஓகேங்களா, அப்போ உடம்புல அந்த கூலிங் வாட்டரை ஊத்தி விட்டோம்னா பாடி டெம்பரேச்சர் கூல் பண்ணும். இதுதான் நம்ம ஹாஸ்பிட்டல் போயும் பண்ண போறோம். ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல் போய் அதுதான் இப்ப சிஸ்டருங்களா டாக்டரும் ஹாஸ்பிட்டல் போனோன்னா உடனே ஐஸ் பேக்ஸ் எடுத்து உள்ள வைக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நீங்க உடனே இந்த இடத்துல நீங்க செயல்படுத்த முடியும். ஓகேங்களா, அதை பண்ணுங்க. அதுக்குள்ள மெயினாக அதெல்லாம் ஆரம்பிக்க இந்த ஹீரோயிசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஊரோட ஹெல்த் 108 இல்லைனா வந்து எந்த ஆம்புலன்ஸோ டக்குன்னு ஃபோன் அடிச்சு உடனே கால் பண்ணிடுங்க. ஸோ தட் இந்த ஹெல்ப் வந்துகிட்டு இருக்கும். அந்த ஹெல்ப் வர கேப் டைம்ல வந்துட்டு நம்ம வந்து டக்குன்னு இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் லூசன் பண்றது. இது சப்போஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு, உடம்பு மட்டும் சூடா இருந்ததுன்னா இதுதான் பிளான். சப்போஸ் மூச்சே இல்லை, ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து மூச்சே விடலை, பல்ஸுகள்ஸ் எதுவுமே இல்லை, ஆல் டோட்டலாக டெட் மாதிரி தெரியுறாருன்னா அப்போ நீங்க அவங்க வர வரைக்கும் நெஞ்சை அழுத்திக்கிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, சிபிஆர் கார்டியோ பல்மனரி ரெசசிடேஷன் சொல்றோம்ல, அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம். யாருக்கு கொஞ்சம் நல்லா தெரியுமோ அவங்க கொடுத்தா பெட்ரு. ஓகேங்களா, ஏன்னா இப்போ அமெரிக்கா மாதிரி இடத்துலலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிச்சைக்காரனுக்கு கூட பிஎல்எஸ் கொடுக்க தெரியும். ஓகேங்களா, ஈவன் பெக்கர் நோஸ் டு கிவ் அண்ட் சிபிஆர். ஓகே, நம்ம ஊர்லயும் அதை கொண்டு வரணும்னு ஆசை. ஓகேங்களா, ஆனா எந்த அளவுக்கு வந்துட்டு மக்களை நம்ம எஜுகேட் பண்ண முடியும்ன்றது, ஏன்னா ரொம்ப பெரிய பாப்புலேஷன், நம்ம பாப்புலேஷன் அவ்வளோ பேருக்கு நம்ம சொல்லி தர வேண்டியது இருக்கு. அது அரசாங்கம் எந்த முயற்சி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு முதல் உதவி வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரக்கூடாதுன்றதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம வந்து இந்த சின்ன வயசு
வயசு பசங்களையும் வயசானவங்களும் அவாய்ட் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது, நான் ஒரு சினாரியோ ஒன்று பார்த்தேன் ரொம்ப காமனாக. நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. இப்போ கார் ஒரு இடத்துல நிறுத்திட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு உள்ளே திருப்பி வந்து காரை திறக்கும் போது சூடு எப்படி இருக்கும்? பயங்கரமா அவன் மாதிரி இருக்கும் சார். நிறைய டைம் இந்த தப்பு நடக்குது. என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த குழந்தைங்க உள்ள அந்த ஷாப்பிங் பண்ண முடியாதுன்ட்டு நம்ம அங்கே வந்து கடை கார்லையன்ட்டு காரில் விட்டு சூப்பர் மார்க்கெட் உள்ள போயிடுவாங்க. சூப்பர் மார்க்கெட் போட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவன் சொல்லிட்டீங்களா, குழந்தை பேக் ஆகி ரெடியாக இருக்கும். புரியுதா நான் சொல்றது? இது ரொம்ப டேஞ்சர். ஸோ தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களை கார் உள்ள வச்சுட்டு போவாதீங்க. ஓகேங்களா? இந்த வெயில் காலத்துல டெம்பரேச்சர் வந்து வெளியோட ஒரு 5 to 10 மடங்கு அதிகமாயிரும். புரியுதுங்களா? அவ்வளோ ஹையா ஏறும் டெம்பரேச்சர். அப்போ உடனே குழந்தைங்க வந்து மயக்கம் அடைஞ்சு செயலிழக்க ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை ஏன் இவ்வளோ ஒரு டிமாண்டிங்கா பேசுறேன்னா, இது உயிரை கொல்லுது. அதனாலதான் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம். உயிரை கொள்ளுது. இப்ப நீங்களே கேள்வி கேட்டீங்க சார், பல பேர் இறக்குறாங்களாமே அப்படின்ட்டு. இதனாலதான் ரீசன். ஹீட் அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது டக்குன்னு ஹார்ட் செயலிழக்குது, கிட்னி செயலிழக்குது, லிவர் செயலிழக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு நார்மல் ரேஞ்சில் இருந்தால் தான் வேலை செய்யும். அது எக்ஸ்ட்ரீம் கோல்டுக்கு போனாலும் செயலிழக்கும், எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு போனாலும் செயலிழக்கும். நம்ம ஊர் இப்ப பேசிட்டு இருக்குது எக்ஸ்ட்ரீம் ஹீட். அப்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு போகும்போது ஹார்ட் டக்குன்னு நிக்க வாய்ப்பு இருக்கு, லிவர் டக்குன்னு ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு, பிரெயின் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப நம்ம லிவர் கிட்னினாவது நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஏதாவது பண்ணி சரி பண்ணலாம். ஆனா ஹார்ட் டக்குன்னு நின்று போச்சுன்னா ஆல் அவுட். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை இவ்வளவு டிமாண்டிங்கா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ பொதுவாக ஒரு ஹியூமனோட பாடியில எவ்வளவு டிகிரிஸ் வந்து தாங்கும் சார்? லைக் நார்மல் பாடி டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல ஃபாரன்ஹீட்ல நம்ம சொல்லுவோம். வெஸ்டர்ன்ல நம்ம இருக்கும்போது 30 அந்த இது செல்சியஸ்ல சொல்லுவோம். ஃபாரன்ஹீட்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து ஒரு 97 டிகிரி ஃபாரன்ஹீட், 98 டிகிரி ஃபாரன்ஹீட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஜென்ரலா காலையில காலத்துல எழுந்துக்கும் போது டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஈவினிங் டைம்ல டெம்பரேச்சர் 1 டிகிரி ஏறலாம். அப்ப 98ன்றது வந்து 99 வரைக்கும் ஈவினிங்ல இருக்கலாம். மார்னிங் 98, ஈவினிங் 99. சில பேருக்கு மார்னிங் 97, ஈவினிங் 98. ஸோ இந்த 97 to 99 தான் லிமிட். இந்த 99.5க்கு மேல போகும்போது ஃபீவர்னு சொல்றோம், ஜுரம்னு சொல்றோம். இப்போ நம்ம இதை ஃபீவர்னு சொல்லுவோமா? இந்த ஹீட் ஸ்ட்ரோக் இது ஃபீவர் கிடையாது. ஃபீவர்னு டேர்ம் எப்போ யூஸ் பண்ணுவோம், அதாவது ஜுரம் டேர்ம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு கிருமி தாக்கி நம்ம பாடி டெம்பரேச்சர் ஏறுச்சுன்னா தான் ஜுரம்ன்ற டேர்ம், ஃபீவர்ன்ற டேர்ம் யூஸ் ஆகுது. இதன் டேர்ம் பேர் என்ன? ஹைப்பர் தெர்மியா. அப்படின்னு என்னன்னா உங்க பாடி டெம்பரேச்சர் தானா ஏறுது, அது பேர் தான் ஹைப்பர் தெர்மியா. அது கீழே வர்றது தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக். அப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 99.5 தாண்டி டக்குன்னு அடிக்குது. 103, 104, 105, 108 வரைக்கும் போயிடுது. அப்போ ஆள் காலியாகிறாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி சீசன்ஸில் வந்துட்டு மயங்கி இருக்காங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கை யோசிங்க. ஹீட் ஸ்ட்ரோக்கு உடனே வந்து கூலிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட்டாக வந்து இருக்குன்றதுனால அதை நம்ம பண்ணணும். ஓகே சார். அண்ட் இப்போ நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது நிறைய என்விரான்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 2030 வந்து இன்னும் அடுத்த 10 yearsல வந்துட்டு வெளியே போக முடியாது, ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளால நிற்க முடியாத அளவுக்கு வந்துட்டு கிளைமேட் மாறப்போகுது, ஹீட்டும் அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம இயற்கையை மாற்ற முடியாது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும். அப்படின்னும் போது நம்ம எப்படி சார் நம்ம இனிமேல் வாழ்றது எப்படி சுலபமா? ரொம்ப டஃப். இப்போ அரப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசி இல்லாத இடமே இருக்காது. ஓகேங்களா? அவங்க வந்து வீட்டில் இருப்பாங்க, அது ஏசி அதுவும் சென்ட்ரலைஸ்ட் ஏசி எல்லாம். ஓகேங்களா? வீட்டில் இருப்பாங்க சென்ட்ரலைஸ்ட் ஏசி. இப்போ நான் சவுதியில் ஒரு 10 வருஷம் இருந்ததுனால சொல்கிறேன். வீட்டிலேருந்து வெளியே வந்த உடனே காரில் ஏறுவோம். கார் உடனே சூப்பர் மார்க்கெட்டும் மாலுக்கு போய் நிற்கும், உடனே ஏசி சொட்டுறேன். அதனால வெளியே போய் நம்ம கொஞ்ச நேரம் நடக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயமே நடக்காது. ஏன்னா வந்து சராசரியா வந்து இப்போ நம்ம ஊர்ல டெம்பரேச்சர்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதோட ஒரு 3 டிகிரி கூடவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் டெசர்ட், இட்ஸ் அண்ட் வெரி ஹை டெம்பரேச்சர். பல படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த டெசர்ட்லாம் போகிறவங்க என்ன நிலைமை ஆவாங்க. ஸோ அவ்வளோ மோசமானது. நம்ம ஊரில் இது வர்றதுக்கு ரொம்ப நாள் கிடையாது அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்றது கையில் வந்து நம்ம கையிலும் அரசாங்க கையிலும் தான் இருக்குது. இப்போ ரொம்ப எக்ஸாம்பிள் இந்த குளோபல் வார்மிங், இந்த ஹீட்டெல்லாம் வருஷம் அதிகமாக வரதுக்கு காரணம் என்னன்னா நிறைய மரங்கள் இருக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாட்டர் சோர்ஸ் வந்து குறையுது. இப்போ நானே ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரோட்ல போகும்போது பெருசாக இருந்த குளம் வந்து இப்போ பில்டிங்காக இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கிற விஷயம், நம்ம இல்லைன்னு சொல்லலை, ஃபேக்ட், இருக்கிற ஃபேக்ட். நிறைய பில்டிங்ஸாக இருக்கு, இருக்கிற மரங்கள் நிறைய காணா போகுது. ஓகேங்களா? ஸோ காடுகள் குறைய ஆரம்பிக்குது, பில்டிங்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு, நீர்நிலைகள் குறைய ஆரம்பிக்குது, பில்டிங்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு, வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. வருஷம் வந்து டார்கெட் வச்சு பைக் சேல்ஸ், கார் சேல்ஸ், எல்லா சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டி, அப்புறம் கேஸ் வண்டி. இப்போ இந்த டீசல் பெட்ரோல்னும் போது அது எக்ஸாஸ்ட் ஆகிட்டே இருக்குல்ல, அப்போ வந்து திருப்பி நம்மளுக்கு எவ்வளோ பொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போது நம்ம கூட்டமாகவும் இருக்கும், அந்த எல்லா கூட்டமும் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும். நிறைய குளோபல் வார்மிங் பொல்யூஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், ட்ரீஸை குறைக்கிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டெரக்டாக வந்து நம்மளோட டெம்பரேச்சரை வந்து ஏற்றுது. அப்போ இதெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம வந்து நியூட்ரலைசேஷன் ஆஃப் பாப்புலேஷனுக்கு போகணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல கூட்டம் அவ்வளோ சேராமல் எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டடா,
ஓகேங்களா. இப்போ வந்து வில்லேஜ்லேருந்து இதுலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஆளுகள் வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்து நம்ம செக் பண்ணணும். ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு சோலார் இது வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய வெஹிக்கல்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வருது. ஓகேங்களா. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சென்ட்ரலைஸ் பண்ண பார்க்கணும். ஓகே, கண்டிப்பாக அது ஒரு பெரிய சிக்கல் தான். ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான் கம்பெனிலாம் இருக்காங்க, அந்த டீசல் மேனுஃபேக்சரர்ஸ், கார் மேனுஃபேக்சரர்ஸ், மோட்டார்ஸ்லாம். அவங்க எப்படி இதெல்லாம் டக்குன்ட்டு கொண்டு வர முடியும்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு எப்படி ஷிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் இந்த வனமோட்சவா டே மாதிரி வந்துட்டு எப்படி வந்து இந்த ஜூலை இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல கொண்டாடுறோம்ல, இந்த பிளான்டேஷன் டேஸ், இந்த மாதிரி வந்து எல்லா என்ஜிஓஸ் மக்கள் அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை வளர்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஷேடு தரும், நல்ல பியூரான ஆக்சிஜன் தரும், டெம்பரேச்சர் ஆஃப் த அட்மாஸ்பியரை கொஞ்சம் குறைக்கும். ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து பண்ண வேண்டிய ஒரு தேவை ஃபியூச்சருக்கு இருக்கு, ஃபார் ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஒரு ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ்னும் போது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அவன் சைட்லேருந்து மரம், அவன் சைட்லேருந்து எப்படி காப்பாற்ற போகிறோன்ட்டு அரசாங்கத்தோட பொறுப்பு இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ்க்கு மாற்ற போகிறோம், எப்படி நீர்நிலையை அதிகப்படுத்த போகிறோம், எப்படி வந்து மரங்களை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், பாப்புலேஷன்ஸ் எப்படி டிஸ்பர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது அரசாங்கத்து கையில் இருக்குது. அவங்க அவ்வளோ பெரிய அரசாங்கம் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது அவங்களோட ரோல். ஓகே சார். பொதுவாக இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கவங்க, இல்லைன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கவங்களாம் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ்னால தாங்க முடியுமா சார் அவங்களால? கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து அதிகம். ஆனால் வின்டரில் தான் ஜென்ரலாக பிரச்சனை இன்னும் அதிகம். ஓகேங்களா. ஏன்னா நிறைய டிசீஸ் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து இந்த வின்டர் சீசன்ஸ் அப்போ தான் ரொம்ப அதிகமாக தென்படும். ஏன்னா வின்டர் சீசன்ஸ் அப்போ வந்து நிறைய பாக்டீரியா வைரஸோட ஒரு எபிடமிக் பேண்டமிக் போயிட்டு இருக்கும். இன்னொன்று சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீசிங் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இவங்கலாம் கூல் காத்திங் படும்போது அதிகமாவாங்க. ஆனால் அதுக்குன்னு வெயிலில் பிரச்சனை வரவே வராதுன்றது கிடையாது. வெயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸு ட்ரை ஏர், அப்புறம் வந்துட்டு சில நேரத்தில் வந்து ஏரில் வந்து நிறைய இந்த பொல்யூஷன் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சேர்ந்து உள்ளே போகும்போது அதிகமாக ஆஸ்மா அட்டாக்ஸ் வருது. ஸோ ஒரு சில பேர் கிளாசிக்கலாக பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நமக்கு இப்போ கூட டெய்லி ஒரு 20-30 பேஷண்ட் வருவாங்க. எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, சார் குளிர்காலத்தில் எனக்கு நல்லா ஒத்துக்குது, வெயில் காலத்தில் வரும்போது தான் எனக்கு இந்த வீசிங் தொல்லை வருது. ஸோ இந்த ட்ரை ஏர் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதனால் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி கேசஸ் எல்லாருக்குமே நம்ம அட்வைஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகும்போது ஒரு மாஸ்க் அணிஞ்சிட்டு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸை பயன்படுத்துங்க. நீங்கள் 2 வீலரில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இல்லைனா நீங்கள் ஒரு ஃபேஸ் மாஸ்க் ஒரு ஹெல்மெட்டை போட்டு தான் ஆகணும். இல்லை டேரெக்டாக உங்களுக்கு அந்த பொல்யூஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு மெயின் ஃபேக்டராக வந்து இருக்க போகுது. அதை தாண்டி இந்த ஹீட்டுக்கும் லங்ஸுக்கு டேரக்ட் லிங்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா பெரிய லிங்க் இல்லை. ஆஸ்மா கேசஸ் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்றதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஓகே சார். அண்ட் நம்ம ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியோ இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்ச்சர் எல்லாமே ஆஃபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். சில பேர் இப்போ வந்து வெளியில் வந்து ரோட்லேயே வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ஒரு 9 hours வந்து இது பண்ண. அப்போ அவங்களாம் எப்படி சார் அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா சார்? கண்டிப்பாக 4 hours பிரேக் எடுத்து வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம். இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மெயினாக வந்து நம்மளோட இந்த ஸ்விக்கி டிரைவர்ஸ், அதே மாதிரி நம்ம ரேபிடோ டிரைவர்ஸ், போர்ட்டர் சர்வீசஸ் இவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட வாட்ச்மேன், இவங்க வாட்ச்மேன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த வெயிலில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, வெயிலே வண்டி ஓட்டுற ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அதிக சான்ஸ் ஆஃப் கெட்டிங் டு திஸ் ஹீட்ஸ் அண்ட் கோப் ஹீட் ஸ்ட்ரோக்ஸ். ஏன்னா அவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாகிறதால. அப்போ கண்டிப்பாக இவங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஹெல்மெட்டோ இல்லைனா தலைக்கு வந்து ஒரு கவசம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி ஒரு சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து வாட்டர் டிஸ்பென்சரிஸ் வந்து இருக்கணும். ஸோ அவங்க வந்து தண்ணி காலி ஆயிடுச்சு, தண்ணி இல்லைன்ட்டு அங்கே வேலையை விட்டும் போக முடியாது. சிக்னலில் நின்றுட்டு இருக்கோம், இப்போ அந்த டைமில் தண்ணி நம்மகிட்ட இல்லை அப்படின்றதுக்காக ஒரு வேல்யூ விட்டு போக முடியாது. அவர் என்ன பண்ண தாகத்தை தாண்டி அங்கே நின்றுட்டு இருப்பாரு. அப்போதான் பிரச்சனை வருது. அப்போ இவங்களுக்குலாம் வந்து வாட்டர் சோர்சிங் வந்து நம்ம வந்து பண்ணி தர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்விக்கி இவங்க டிரைவர்ஸ் தான் நான் சொன்னேன், போறதுக்கு முன்னாடி டீஹைட்ரேட் பண்ணிட்டு வெளியே போங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன் த வேலையும் வந்து நீங்க குடிக்கிறதுக்கான தண்ணியில எலக்ட்ரோலைட்ஸ் கலந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனாலதான் அவங்களுக்குலாம் மனசுல வச்சுதான் அந்த பதில சொன்னேன். ஸோ இவங்கலாம் வந்து அதை குடிச்சுக்கிட்டு நடுவில் குடிச்சுக்கிட்டாங்கன்னா அப்பப்போ ரீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஒரு டேஞ்சர் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா தலைவலி. அதுதான் ஃபர்ஸ்ட் சைன். ஓகேங்களா. திடீர்னு தலைவலிக்க ஆரம்பிக்கும். என்னடா தலைவலிக்குது, சரி விடு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு கண்டினியூ பண்ணாதீங்க. தலைவலி அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன ஆகும்னா லைட்டா வந்து தலை சுத்தல், கன்ஃபியூஷன் ஆரம்பிக்கும். நம்ம டக்குன்னு கிரீன் சிக்னல் ரெட்டா தெரியும், ரெட் சிக்னல் இதுவா தெரியும், கேரா கரெக்டான வார்த்தை கேர். ஓகேங்களா. ஒரு கேர் ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது. கேரோட ஓட்டினா அடுத்து நான் ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதனால தயவு செஞ்சு இந்த தலைவலி லைட்டா ஆரம்பிக்கும் போதே சம்திங் இஸ் நாட் குட்னும் போதே வண்டியை நிறுத்திடுங்க. ரீஹைட்ரேட் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, உட்காருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி போய் வேலை போனால் போயிட்டு போகுது, உயிரே இல்லை அப்புறம் என்ன வேலை அப்படின்ற லெவலுக்கு தான் நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதனால இந்த ஆங்கிளில் வந்து நம்ம வந்து இறங்கி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த மத்தியான டைம்ல யாரும் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய ஜிம் ஃப்ரீக்ஸ்லாம் இருக்காங்க, ஓகேங்களா, நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி நைட்லாம் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு இந்த ஆஃப்டர்நூன் டைமில் வந்து சில பேர் வாக்கிங் ஜாகிங்கில் ஓடி பார்த்தேன், பார்த்துக்கிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒருத்தன் வந்து ஆஃப்டர்நூனில் ஓடிக்கிட்டு இருக்காரு, அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஓடிட்டு இருக்காரு. அது ரிஸ்க். ஏன்னா டெம்பரேச்சர் ஆல்ரெடி வெளியே ஹையாக இருக்குது. இந்த டைம் அப்போ வந்து சும்மா நீங்கள் நடந்தாலே கொட்டும். இப்போ இவர் வந்து அத்லெட்டிக்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லதில்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எக்ஸசைசஸை ஏர்லி மார்னிங்ஸ்லேயே முடிச்சிடுறது பெட்ரு. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஏன்னா நாள் ஃபுல்லாக வந்து புகைலாம் ஈவினிங்கில் இருக்கும். அப்போ அதில் நீங்கள் ஓடும் போது என்ன ஆகும்னா நிறைய கெட்ட காற்றை உள்ளே வைப்பீங்க. ஸோ அது இன்டெரக்டாக உங்கள் லங்ஸை பாதிக்கும். அதனால வந்து ஏர்லி மார்னிங்லேயே நீங்கள் முடிச்சிடுறது பெட்டர் அப்படின்றதான் நம்ம பார்வையாக. ஓகே சார். நிறைய இந்த சூடு கட்டிகள், இந்த சூடு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கு நாம கட்டி இது மாதிரி தேய்ச்சா ஓகே சார் வீட்டுக்கு? கண்டிப்பாக இந்த சூடு கட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப காமனாக வரக்கூடிய விஷயம் தான். அது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். இந்த நல்லெண்ணெய் வைக்கிறது, நாம கட்டி, அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் வந்து உண்மையாக ஒர்க் ஆகுமா சார் அது? அது ஒரு ஓகே சார். ஏன்னா எனக்கும் எங்கள் வீட்டில் அதெல்லாம் வச்சு விட்டுருக்காங்க, அதனால வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே, அதெல்லாம் கண்டிப்பாக. பட் ஆனால் அதெல்லாம் ஹீட்னால வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன்ஸ் தான். அதனால கண்டிப்பாக வந்து அதெல்லாம் நீங்கள் கை வைத்தியம் பண்ணுங்க. ஏன்னா இதுக்காக ஒரு டாக்டர் கிட்ட போய் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அவன் பட்ஜெட்டில் இருப்பான், மிடில் கிளாஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப நம்ம செலவு வைக்கக்கூடாது. அதனால சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஹீட் டைம் அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம ட்ரெஸ்ஸஸை டெய்லி சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நிறைய கேசஸ் வந்து டெர்மட்டாலஜி கிளினிக் வரும், ஓகேங்களா. என்னன்னா அந்த தருவாங்களா சொறி, சடங்கு, படர்தாமரை, இந்த இடுக்கு ஃபுல்லாக வந்துட்டு அரிப்பு, ஓகேங்களா. இதுக்கெல்லாம் காரணம் அப்படியே ஒரே பேண்ட். அதுவும் நம்ம மேன்ஷன்ல இருக்கிற பேச்சுலர்ஸ்லாம் ஒரே அண்டர்வேர் கூட போட்டுருவாங்க, ஓகேங்களா. மாற்றி அதே மார்னிங் ஈவினிங் அடுத்த நாள் துவைக்க டைம் இல்லை பஸ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக வரும் இந்த வெயிலில். ஸோ அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஸ்வெட் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு தான் வந்து லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ். அதை நம்ம அண்டர்வேர் எல்லாமே கூட சுற்றலாம் போல, புரியுதா நான் சொல்றது? கொஞ்சம் ஃப்ரீயாகாது. அதனால அண்டர்வேரை போட்டு அந்த கெட்டுப்போன அண்டர்வேரை வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம தேவையில்லாம ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட ஒரே சொரிஞ்சுக்கிட்டு, அது ரொம்ப கடியான விஷயம் சார். ஒரு பப்ளிக்ல நம்ம உட்காந்து பேசக்கூட முடியாது. அப்படி இச்சிங் இருக்கும், கையெல்லாம் நமன்னு இருக்கும், எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். சிறப்பு. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.